ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்ட் +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 10th சாப்டர் டெப்ரிஷியேஷனில் எக்ஸசைஸ் சம் 10th சம்மை பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ராகுல் பர்ச்சேஸ்ட் மெஷினரி ஆன் April 1st, 2014 for 2 lakhs. On 1st October 2015, a new machine costing 1,20,000 was purchased. இப்போது அவங்க April 1st அன்னைக்கு 2 lakh ஒரு மெஷினரி வாங்குறாங்க. திரும்பியும் செகண்ட் மிஷினரி 1st October 2015 நெக்ஸ்ட் இயரு இன்னொரு மிஷினரி 1,20,000 வாங்குறாங்க. ஸோ 2 மிஷினரி வாங்குறாங்க. On 30th September 2016, the machinery purchased on April 1st, 2014 was sold for 1,20,000. 30th செப்டம்பர் அன்னைக்கு ஃபஸ்ட்டு வாங்கினாங்க இல்லையா ஏப்ரல் மந்த்து, அதை 1,20,000க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இதில் ஒவ்வொரு சென்டென்ஸாக பொறுமையாக படிக்கணும். அப்போ தான் எந்த மிஷினரி எவ்வளோ வேல்யூவுக்கு வாங்கியிருக்காங்க, சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் கேர்ஃபுல்லாக பக்கத்தில் நோட்ஸில் நோட் பண்ணி வச்சுக்கணும். Books of accounts are closed on 31st March and depreciation is to be provided at 10% on straight line method. இப்போ ending 31st March straight line method. Prepare machinery account and depreciation account for the years 2014-15 to 16-17. இப்போ 2 வருஷத்துக்கும் மெஷினரி அக்கௌண்ட்டும் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் சேல் ஆஃப் மெஷினரி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மெஷினரியோட டீட்டெயில்ஸ் பாருங்கள். மெஷினரி ஃபஸ்ட்டுக்கு April 1st அன்னைக்கு 2 lakh வாங்குறாங்க. மெஷினரி 2 செகண்ட் மெஷினரி அக்டோபர் மந்த்து 1,20,000 வாங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு மிஷினரியை செப்டம்பர் மாதம் சேல்ஸ் பண்ணுறாங்க 1,20,000. அக்கௌண்ட் க்ளோஸ்ட் ஆனது மார்ச் மந்த். இதெல்லாம் டீட்டெயில்ஸ், இந்த சம்மோட டீட்டெயில்ஸு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மிஷினரிக்கு என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இயர் இப்போ காலமாகவே இப்போ பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு மிஷினரிக்கு ஒரு காலம், செகண்ட் மிஷினரிக்கு ஒரு காலம் போட்டு கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஃபஸ்ட் இயர் 2014-15 காஸ்ட் ஆஃப் மெஷினரி 1 2 lakh. அதுக்கு டெப்ரிசியேஷன் 10%. அது ஹோல் இயருக்கு 10%னா 20,000 வரும். அதை மைனஸ் பண்ணால் 1,80,000. செகண்ட் இயரில் செகண்ட் மிஷினரி 1,20,000க்கு வாங்குறாங்க. அதோட டெப்ரிசியேஷன் இங்கே கேல்குலேட் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு மிஷினரிக்கு 2 lakh 10% ஃபஸ்ட்டு மிஷினரி காலத்தில் 20,000 போட்டோம். செகண்ட் மிஷினரி எப்போ வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள். செகண்ட் மிஷினரி அக்டோபர் மந்த்து தான் வாங்கியிருக்காங்க. அப்போது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், இப்போ 6 மந்த்துக்கு தான் கேல்குலேட் பண்ணணும். அதனால் 1,20,000 × 10% × 6/12 6,000 வருது. இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். 1,20,000 × 10% அப்படின்னா 12,000 வரும். இன்ட்டு 6/12 இன்ட்டு 6 ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் 72,000 டிவைட் பை 12னா 12 72ல் 6 டைம்ஸு பேலன்ஸ் இருக்க 30. அப்போ 6,000 டெப்ரிசியேஷன் செகண்ட் இயர். இப்போது 1,80,000 20,000 போச்சுன்னா 1,60,000. தென் 1,20,000 6,000 போச்சுன்னா 1,14,000. இது செகண்ட் மிஷினரியோடைய புக்கு வேல்யூ. தேர்ட் இயர் பாருங்கள், டெப்ரிசியேஷன் உங்களுக்கு 6 மந்த்துக்கு தான் கேல்குலேட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு மிஷினரி. ஏன்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பாரு, தேர்ட் இயரில் 30th செப்டம்பர் அன்னைக்கே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது ஏப்ரல் டு செப்டம்பர் ஹவு மெனி மந்த்ஸ்? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், 6 மந்த்து வரைக்கும். 30 செப்டம்பர்னால செப்டம்பர் மந்த்து எடுத்துக்கணும். அது வரைக்கும் தான் 6 மந்த் டெப்ரிசியேஷன் டு பி கேல்குலேட்டட். அப்போ 2 lakhs இன்ட்டு 2 lakhs 10% 20,000. 20,000ல் 6 மந்த்து கேல்குலேட் பண்ணால் உங்களுக்கு 10,000 தான் வரும். இப்போ அந்த 10,000 தேர்ட் இயரில் டெப்ரிசியேஷன் ஃபஸ்ட்டு மிஷினரிக்கு 6 மந்த்து 1,60,000 10,000 போச்சுன்னா 1,50,000 புக்கு வேல்யூ ஆஃப் த மெஷினரின்னு போட்டோம்.
செல்லிங் ப்ரைஸ் ஆனால் சேல்ஸ் பண்ணது எவ்வளவு 1,20,000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே டேட்டில் 30th செப்டம்பரில் சேல்ஸ் பண்ணது 1,20,000. புக்கு வேல்யூடைய செல்லிங் ப்ரைஸு கம்மியாக இருக்குது, அதனால் இது லாஸ்ன்னு சொல்கிறோம். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 30,000 வந்து லாஸ் ஆன் சேல். புக்கு வேல்யூ 1,50,000 தான் வரணும், ஆனால் சேல்ஸ் பண்ணுறது 1,20,000 பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 30,000 இஸ் த லாஸாக ட்ரீட் பண்ணணும். தென் 31st மார்ச்சில் டெப்ரிசியேஷன் செகண்ட் மிஷினரிக்கு 1,20,000 10, அது வந்து ஹோல் இயருக்கு 12,000 பண்ணிவிட்டு, இப்போ செகண்ட் மிஷினரி புக் வேல்யூ எவ்வளோ 1,14,000 12,000 போச்சுன்னா 1,02,000 புக் வேல்யூ பேலன்ஸ் இன் மெஷினரி. இப்போ லெட்ஜர் அக்கௌண்ட் போட்டுடலாம். மெஷினரி அக்கௌண்ட்டில் பாருங்கள், 2014 April 1st டு பேங்க் 2 lakh, டெப்ரிசியேஷன் 20,000 மைனஸ் பண்ணால் 1,80,000 வந்து பை பேலன்ஸ் கேரி டவுன். அதை நெக்ஸ்ட்டு இயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். அதுக்கப்புறம் October 1st அன்றைக்கி செகண்ட் மிஷினரி வாங்குகிறோம், அது 1,20,000, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3 lakh. ஃபஸ்ட்டு மிஷினரிக்கு டெப்ரிசியேஷன் 20, செகண்ட் மிஷினரிக்கு ஒரு 6,000, ரெண்டு சேர்த்து பை டெப்ரிசியேஷனில் 26,000. அதை 3 lakhலேருந்து 26,000 போச்சுன்னா 2,74,000 பேலன்ஸ். இதை நெக்ஸ்ட் இயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 2016க்கு 2,74,000 இருக்குது. அப்போது தேர்ட் இயரில் செப்டம்பர் வரைக்கும் டெப்ரிசியேஷன் ஒரு 10,000. அதுக்கப்புறமா பேங்க்னா சேல்ஸ் பண்ணாங்க இல்லையா, சோல்டு வேல்யூ, அந்த ஃபஸ்ட்டு மிஷினரி அது வந்து 1,20,000. அதுக்கப்புறம் லாஸ் கண்டுபிடிச்சோம்ல ஸ்டேட்மெண்ட்டில், அது ஒரு 30. அது செகண்ட் மிஷினரி டெப்ரிசியேஷன் ஒரு 12,000. இதெல்லாம் ஆட் பண்ணி 2,74,000 மைனஸ் பண்ணால் பேலன்ஸு 1,02,000. அதை அப்படியே நெக்ஸ்ட் இயருக்கு 2017 April 1st டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1,02,000 காமிச்சிடணும். தென் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டில் March 31st எண்டிங்கில் தானே டெப்ரிசியேஷன், 2 மிஷினரி 20,000 பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 20,000. தென் 2016 2 மிஷினரி, ஏன்னா இது ரெண்டு மிஷினரிக்கு சேர்த்து வர டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை போட்டிருக்காங்க. ஒன்றுக்கு 20 ப்ளஸ் ஒரு 6,000, ரெண்டுத்துக்கு சேர்த்து 26,000. அதுக்கப்புறம் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அதே 26,000. தென் தேர்ட் இயரில் செப்டம்பர் 30th அன்னைக்கு 2 மிஷினரி அக்கௌண்ட் 10,000. அதுக்கப்புறம் செகண்ட் மிஷினரிக்கு 2 மிஷினரி அக்கௌண்ட் 12,000, ரெண்டும் சேர்த்தா 22,000. அது பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் March 31st போட்டு 22,000 காமிச்சிடணும். இப்போ டெப்ரிசியேஷன் அமௌண்ட் மட்டும் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு மிஷினரி செகண்ட், தேர்ட் இயர் மட்டும் அது சேல்ஸ் பண்ணதால் செப்டம்பர் வரைக்கும் 10,000. அதுக்கப்புறம் செகண்ட் மிஷினரி ஒரு 12,000. இதெல்லாம் அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு டோட்டல் வந்து இங்கே 12,000, இது 12,000. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.